Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, BARC, ranked number 18 in India by IIR. வருஷத்துக்கு அப்புறம் கப்பு ஜெயிச்சிருக்கோம். அது ரோஹித் சர்மா தலைமையில். தோனிக்கு அப்புறம் வந்துட்டு ஐசிசி வேர்ல்ட் கப்பு வந்துட்டு ரோஹித் சர்மா கப்பு. பேட்டிங் இந்தியாவோட பேட்டிங் அவங்க சவுத்தோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு? ரோஹித் சர்மா பேட்டிங் இன்னும் கொஞ்சம் 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிக்கலாம். ஒரு 200ங்கிறது கொஞ்சம் இதுவே ஓகே, பரவாயில்ல. நம்மளுக்கு பயம் காட்டிட்டாங்க. பவுலிங் எப்படின்னு இருந்துச்சு? யார் நல்லா? பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. பும்ரா தான், ஆல்வேஸ் பும்ரா தான் சூப்பராக இருந்துச்சு. ரோஹித் சர்மா ராசி இல்லாத கேப்டன் ரொம்ப நாளாக ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதை இன்றைக்கி மாற்றிருக்காரு அவருடைய திறமையால். இன்றைக்கி மேட்ச்சில் டேர்னிங் பாயிண்ட்னா ஒரு 3 பிளேயர்ஸ். சூரியகுமார் யாதவோட ஒரு கேட்சு, பும்ராவோட ஒரு பவுலிங், அப்புறம் ஹர்ஷித் இல்லையா அவரோட ஒரு பவுலிங். ஃபைனலாக வைஸ் கேப்டன் நம்ம ஹர்திக் பாண்டியாவோட ஒரு பவுலிங். ரோஹித் தான். ரோஹித் இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. ரோஹித் அவரோட ஃபஸ்ட்டு சீரியஸும் T20 தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த லாஸ்ட்டு சீரியஸும் நினைக்கிறேன் அதுவும் அதை T20 தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். விராட் கோலி சூப்பராக விளாண்டுருக்காப்புல இந்த மேட்ச்சில். எந்த மேட்ச்லையும் விளையாடல, இந்த மேட்ச்சில் கும்முன்னு விளாண்டு 50 ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காப்புல. இதில் வர பும்ரா கடைசியில் ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்னு நிரூபிச்சிட்டாங்க. எல்லாம் டக் அவுட் ஆகி போயிட்டுருக்காங்க நம்ம ஆளில். இல்லை பயங்கரமாக இருந்துச்சு இந்த மேட்ச்சு. ஹார்திக் பாண்டியா கலக்கிட்டா ப்ரோ. இந்தியாவோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு? பேட்டிங்லாம் பிரமாதமாக தான் ப்ரோ இருந்துச்சு. பவுலிங்கும் சூப்பர் தான் ப்ரோ. லாஸ்ட்டு ஒரு ஹார்திக் பாண்டியா கலக்கிட்டா ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் முபாரக் ப்ரோ. பயங்கரமாக கொடுத்துட்டா ப்ரோ. இந்தியா தான். ஒரே ஒரு விஷயம், விராட் கோலி சரிங்களா? விராட் கோலி அண்டு கீப் பார்ட்னர் வந்துட்டு அக்ஷர் பட்டேல். செம்ம பார்ட்னர்ஷிப்பு ஓகேங்களா? அதை விட தூபே எக்ஸ்ட்ரானா கொஞ்சம் பிரபாஸ் பண்ணார். இதை விட வேறு எதுவும் தேவையில்லை. பவுலிங்கில் பும்ரா அசத்திட்டார். ஒன்றே ஹார்திக் பாண்டியா ஏசியா கப்பில் ஜெயிக்க வச்ச மாதிரியே செஞ்சு சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டாரு. இன்னும் ஓடிஐ மட்டும்தான். ஓடிஐ மட்டும் வின் பண்ணிட்டேன்னா கெத்தாக இருக்கும். ஆனால் போயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்பெஷல் வேணுங்க. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்தே நம்மளுக்கு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே. அது 30 பால்ஸ்க்கு 30 ரன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக எல்லாருமே ஹோப்லாம் விட்டுட்டோம். கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் பாண்டியாவுக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாரு. அதனால் ஸ்பெஷல் வேணுங்க. கோலி பற்றி வந்து அடிகள் பேசினாங்க. ஐபிஎல்ல பேசினாங்க வந்து கோலி இந்தியானா கோலி தான் வந்து பேசினாங்க. இது வரையும் அவர் அடிக்கல. இந்த மேட்ச்ல வந்து அவர் அடிக்கலன்னா இந்தியா ஜெயிச்சுக்காது. ஃபார்வர்ட் பாய். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோஹித் சர்மாக்கு தான் கடைசி வேர்ல்ட் கப்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கப் ஜெயிச்சதுல சந்தோஷம். நிறையா நாக் அவுட்ஸ் ஃபைனல்ஸ்ல தோத்ததுக்கப்புறம் இந்த ஃபைனல்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விராட் கோலி ரோஹித் சர்மாக்கு இதே கடைசி வேர்ல்டு கப்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இது செஞ்சது ரொம்ப சந்தோஷம். இந்தியா போன வாட்டி வேர்ல்டு கப்ல வந்து தோத்துருச்சு ஃபைனல்ஸ் போய். ஆனா இந்த வாட்டி ஜெயிச்சிருச்சு T20 மேட்ச்ல. சந்தோஷமா இருக்கு. பும்ரா வந்து சூப்பரா, ஹர்திக் பாண்டியா எல்லாருமே சூப்பரா போட்டாங்க பவுலிங். விராட் கோலி அடிக்கலாம் மேட்ச் தந்துருவோம். எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே இந்தியா ஜெயிச்சிருச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலோட இருந்தோம். எல்லாருமே நாங்க ரொம்ப எந்த வருஷமும் நாங்க இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா பார்த்தோம். கோலி எல்லாம் மேட்ச் ஜெயிச்சிருக்கவே மாட்டோம். எல்லா பிளேயர்ஸுமே சூப்பரா விளாண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பவர் பிளேல 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. ரொம்ப இதாயிட்டோம். அப்புறம் அக்ஷர் பட்டேலும் கோலியோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. நல்லா மேட்ச் எடுத்துட்டு போனாங்க. கோலி இந்த கடைசி மேட்ச் ஃபுல்லாவே ஆடாம இருந்தாரு. ஃபைனல் மேட்சுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, டிராவிடு ரோஹித் எல்லாம் அவனோட இன்னிங்ஸ் கடைசி மேட்ச்ல ஃபைனல்ல தான் வெளியில வரும் சொன்னாங்க. சொன்ன மாதிரியே தலைவன் காட்டிட்டான். இந்தியா. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, BARC, ranked number 18 in India by IIR.